ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஈவினிங் ரிச்சுவல் நல்லா சாப்பிட்டுட்டு மல்லாந்து படுத்துட்டு சாயங்காலம் போல் எந்திரிச்சு இப்படி வெளியே கிளம்பி போகிறது நல்லா தான் இருக்கும். பெருசாக பீச்சு பார்க்கணும் ஒன்றும் கிடையாது. சரி எங்கே தான் போகிறது, போகணுன்னா மாலுக்கு போகணும், ஷாப்பிங் போகணும். அங்கே போகிறதுக்கு நம்ம இங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே சந்தைக்கு வந்துடுறது. என்ன தான் வெஜிடபிள்ஸ்லாம் பக்கத்துலேயே கிடைக்கும், இருந்தாலும் அந்த சந்தையில் போய் வாங்குறப்போ நல்லா தான் இருக்குது அந்த ஃபீலு. அதை வாங்கி முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே இங்கே ரோட்ரியில் இந்த ராஜஸ்தான் காட்டன் மேலே போட்டிருந்தாங்க. அஃபோர்டபுளான குர்த்திஸும் இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கினோம்னா நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். நான் ஒரு 2 குர்த்திஸ் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் பக்கத்துலேயே என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பிஜி நாயுடுக்கு வந்திருந்தோம். இந்த பன் பட்டர் ஜாம் அப்புறம் அந்த கீ கேக் ரொம்ப ஃபேமஸ். அதை கண்டிப்பாக இங்கே மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவோம். பையனுக்காக தான் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன்னு வந்தேன். பின்னாடியே ஹஸ்பண்ட் எனக்காக இது 2 வாங்க அது 2 வாங்குன்னு சொல்லிட்டு இவ்வளோத்தை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கையோடு எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் மதியானம் போய் ஈவினிங் வரைக்கும் அது அப்படியே இருந்துகிட்ருக்கும். அதனால் கையோடு எடுத்து வச்சாச்சு. தக்காளியெல்லாம் ரொம்ப பழுத்த மாதிரி தான் இருக்குது. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க பாதி பழுத்து தான் வாங்கணும், பாதி காயாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எங்கிட்ட போய் ரிசர்ச் பண்ணி வாங்குறது, எல்லா கடையிலையுமே பழுத்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நான் அழகாக ரெட் கலரில் பூச்சி இல்லாமல் இருக்கிறதா வாங்கிட்டு வச்சுருவேன். தக்காளியெல்லாம் ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்க தேவையில்லை, வெளியே தான் வைக்கணும் அப்படின்வாங்க. நான் வெளியே வச்சேன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் கெட்டு போயிடுது, கொலகொலன்னு போயிடுது. அதுக்காக தான் பாதி காய் பாதி பழுத்தது இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லுவாங்க போல். நம்ம வாங்குறது எல்லாமே பழுத்து இருக்கிறனால நான் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருது. அப்புறம் இந்த சோயா பீன்ஸ்லாம் உரிச்சு வச்சுட்டு அப்புறம் காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பிளேஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சு.